மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ நாள் ஒரு விஷயத்துக்காக பொறுத்து இருந்தீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் அ டே மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை சார்ந்து சூப்பராக நடக்கும். டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாகவே எழுத்து பிழை ஏற்படும். செக்கில் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா செக் சைனு மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த போய் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த விஷயம் அதை வேறு மாதிரி போய் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மூக்கு, கண், காது, வாயெல்லாம் வச்சு அது வேறு ஒரு ஆங்கிளில் கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்துக்கு ட்ரை பண்ணால் அது வேறு மாதிரி போய் கன்வே ஆகிருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி இருந்தாலும் அதை உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய விஷயந்தான் நடக்குமே தவிர பெரிய நெகட்டிவிட்டி நடக்காது. ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு, வாய்வு தொல்லை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொட்டுக்கடலை, சர்க்கரை இதை கலந்து ஒரு பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உடம்பில் ஜோதிடம் சொல்லணுங்கிற சாட்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும் கிடையாது, மருந்தும் சேர்ந்த மந்திர உச்சாடனங்களும் சேர்ந்த அதுதான் ஜோதிடம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்கள் லைஃப்பை மாறப்போகிறது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். நல்லா தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். மனசார வணங்கணும். ராசி நிறம் ஆரஞ்சு.